பள்ளி மாணவி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் கைதாகி ஜாமீனில் வெளிவந்ததும் மாணவி உயிரை மாய்த்து கொள்ளவும் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் கதறி அழுத இதயத்தை நொறுக்கும் காட்சிகள்தான் இவை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகேயுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் 9ஆம் வகுப்பு மாணவி. அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் உள்ளிட்ட நபர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து வாழப்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சுபாஷ் மற்றும் காத்தவராயன், சுஷில் போஸ், கிஷோர் ஆகியோரை கைது செய்தனர். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வாழப்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை எனவும் அவர்களது ஜாமீனை சட்டப்படி கடுமையாக எதிர்க்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் போக்சோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஜாமீனில் வெளியில் வந்துள்ளார்கள். அப்படி ஜாமீனில் வந்தது மட்டுமல்லாமல் வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி வீட்டில் தூக்கு போட்டு தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து எத்தாப்பூர் காவல் நிலைய போலீசார் சிறுமியின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வு செய்ய சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிறுமியின் விபரீதத்துக்கு காரணமானவர்களை கைது செய்யாமல் போலீசார் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்களிடமே ஆதாரத்தை கொடுங்கள், அப்போதுதான் அரசு செய்ய முடியும் என அலட்சியமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்சோ வழக்கில் உடனே ஜாமீனில் வெளிவந்தது எப்படி? காவல்துறை சட்ட ரீதியாக எதிர்க்காதது ஏன்? சரியான நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தால் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்து மிரட்டியிருக்க மாட்டார்களே. வெளியில் வந்து மாணவியை மிரட்டும் அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் வந்தது எப்படி? மாணவி மன உளைச்சலில் உயிரை மாய்த்து கொண்ட பிறகும் கூட அவர்களை உடனே கைது செய்யாமல் மாணவியின் பெற்றோர்களிடமே ஆதாரம் கேட்பது சரியா? காவல்துறையை நம்பி புகார் கொடுத்த சின்னஞ்சிறு மாணவியின் உயிரை கூட காப்பாற்ற முடியாத வாழப்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மீது என்ன நடவடிக்கை என சரமாரி கேள்விகளை எழுப்புகிறார்கள் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ரமேஷ்.